யாருங்க அது? பைத்தியக்கார பையன் மாதிரி இருக்கான். தெரியல, நானும் பார்த்தேன். காம நேரமாக அந்த நோட்டே நோண்டிட்டு இருக்கான். பார்த்தா பீஸா திங்க வந்த மாதிரியும் தெரியல. உள்ளே பூந்து கொள்ளையடிக்க போகிறானோ? போய் கேட்க வேண்டியதானே? லபக்குன்னு கவி வச்சிட்டானா? நீங்கள் வேற வாங்க, அப்புறம் சார் பார்த்தா நம்மள தான் கத்துவார். வாங்க பாஸ். யார் வேணும்? யோ, யார் வேணும்? ஏய், யாரையா நீ? கடைக்கு முன்னாடி பையா. ஏய் ஏய், சொல்கிறேன்ல. ஏய். போ. டேய் 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 சார் விடுங்கடா. ப்ளஸ் இருந்தால் ரொம்ப என்ன நேரம் சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருப்பேனே சார். வாங்க சார், உள்ளே வாங்க வாங்க. உங்களை உள்ளே உட்கார வைக்காம உங்களை வந்து பேசிக்கிறேன். நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக நான் ஒரு 10-15 நாளாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். நம்ம ராமலிங்கம் சார் தான் அவங்க நம்பர் கொடுத்தாரு. ஏங்க, உங்கள் வீட்டில் பொண்ணு எதுவும் பார்க்குறாங்களா என்ன? ஏன்? இல்லை, உங்கள் சித்தப்பா ஒரு டைப்பான ஆள்லாம் கூட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்ருக்காரு, அதான் கேட்டேன். ஏய், அவனை பார்த்தா கல்யாணம் ப்ரோக்கர் மாதிரியா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. அது பார்த்தீங்கன்னா தான் சார் அது பெட்டராக இருக்கும். அதுவும் புரோக்கர்னு சொல்லைங்க, ஒருவேளை அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கலாம்ல. இந்த மூஞ்சிக்கான நயன்தாரா மாதிரியா பொண்ணு இருக்க போது. சித்தப்பா யாருக்கும் சூனியாக்கி கூட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சார் சார் 2 நிமிஷம் சார், இம்பார்ட்டன்ட் கால். சொல்லுங்கள் சார். டேய், அவருக்கு சாப்பிட எதுனா வேணுமா? கேளு. ஓகே. டீ காஃபி ஏதாவது வேணுமா? டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நான் இன்னும் லஞ்சே சாப்பிடல. சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றீங்க? மீல்ஸா புரோட்டாவா? 1 medium margherita pizza with double cheese and pepperoni topping. ஒரு மீடியம் மார்கரிட்டா பீட்சா, டபுள் சீஸ், பெப்பரோனி டாப்பிங். நான் அம்மா இங்கிலீஷ் பேசுகிறான் அவன். சும்மா என்ன யாருண்ணா அவரு? தெரிஞ்சுக்கலாம், வண்டியை வெடிச்சிட்டு போல இருக்கு. தம்பி, சில விஷயம்லாம் தெரியலனா மண்டை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நிஜமாலுமே வெடிச்சிடும். ஃப்ரீயா விடுறா. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டாச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நீ கேளு. பொருள் என் கைக்கு வந்தாகணும். டேய், ஒரு நிமிஷம். டேய் மைக்கேல், ஹலோ. சொல்லுங்க சித்தப்பா. நான் பில்லிங் பார்த்துட்டு இருக்கேன். மைக்கில் வேணான்னு பட்டா? ம். மைக். ஹலோ. திரும்ப திரும்ப பேசி டென்ஷன் பண்ணாத, சொல்லிட்டேன். இந்த பாரு, நான் டீசெண்டாக டீல் பண்ணணும் தான் நினைக்கிறேன். நீ வேற மாதிரி டீல் பண்ணணும்னு நினச்சேன். நானும் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன். இன்னும் இழுக்காம சீக்கிரம் பொருள் அனுப்ப சொல்லு. போய் எப்படா போகுது? வீக்கெண்டில் சார், டெலிவரி நிறையா போகுது. நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா ராகவன்? ஆமாம் சார். எங்களெல்லாம் கூப்பிடல? ஐயோ சார், நாங்கள் வீட்லேயே சிம்பிளாக பண்ணிட்டோம் சார். வர கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் எல்லாரையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார். வீட்லேயே கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாம் சார். ஓ, ரொம்ப பெஸ்ட்டு. ஊரை கூட்டி செலவு பண்ணி குழம்பு சரியில்லை, கூட்டு சரியில்லைன்னு சண்டை போடுறத விட சரிந்தா இந்த ஃபைலை கொண்டு போய் வீட்டில் லக்ஷ்மிகிட்ட கொடுத்துரு. இன்னும் 1 மணி நேரத்தில் ஆர்டர் வந்துடுவார், அவர்கிட்ட கொடுக்க சொல்லு. சரி சார். மேடம், மேடம், இருங்க 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 இருங்க, ட்ரை பண்றேங்க. என்னாச்சுங்க? வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல, வாங்க. கையப்படியா? வாங்கம்மா, வாங்க. அவளை கொஞ்சம் மேல கூட்டிட்டு போங்க. சரி சரிம்மா. மேடம். மைக்கேல், என்னடா? இல்ல சார், இந்த ஃபைல் அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் முதல்ல ஒரு வர சொல்லு. ஓகே மேடம். கடைசியாக வந்து நான் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? இல்லை சார். இல்லைங்க, 2 முறை ஆயிருக்கு.
ஆனா இவ்வளோ ஓவரா இல்லை. அதான் இல்லை சார், எனக்கே தெரியாது. என்னடி சொல்கிறேன்? இல்லைங்க, நீங்க ஊருக்கு போயிருந்தப்ப அன்னைக்கு நீங்க என்ன ஏமாத்தல, உங்க பொண்ணை தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாரி சார். கமான், பேசணும், அப்பதான் எனக்கு புரியும். எதுக்கு வர அடிக்கடி இந்த சின்ன பொண்ணை எதுக்கு கஷ்டப்படுத்துற? ஆ? பாவம்ல? பிரியா, 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 சரி நித்யா, இத மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் சொல்ற, வேற ஏதாவது சொல்லு. டோன்ட் பி டம். யாரையாவது பார்க்கணுமா? யார் மேலேயாவது கோவமா? இல்ல யாரையாவது பழி வாங்கணுமா? இங்க என்ன ஷோவா நடக்குது? முதல்ல வெளியே அனுப்புங்க. நித்யா, டென்னி கிடைக்கலாம். சரி சார். மைக்கேல் சார், வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாத, பொம்பளை பிள்ளை. சார். சரி கிளம்பு. சரி சார். ஹேய், டேய் ராகவா, என்னடா ஆச்சு? டேய் ஸ்ரீதர், என்னடா ஆச்சு? என்னடா அது உடம்புலாம் ஒரே ரத்தம்? எங்க போய் என்ன? மைக்கேல் மைக்கேல் அவன் எங்க? அவனுக்கு என்னாச்சு? டேய் சொல்லி தொலைங்களேடா. அவன் உள்ளதான் இருக்கிறான், போய் பார். மைக்கேல் சார். சார், என்னடா ஆச்சு? சார். சார், அனு சார். ஏன் அனு சார்? அனுவுக்கு என்னடா ஆச்சு? பைத்தியக்கார மாதிரி இதே தான் சொல்றான் அப்பையிலேருந்து. ஏய், அழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி தரணும். அஞ்சாறு எடுத்து போடுறா. டேய் உக்காரு. அழுகையை நிப்பாட்டு. அழுகையை நிறுத்துறா. என்ன நடந்துச்சு சொல்லு. சார், பைசா ரிலீஸ் பண்ண போனேன் சார். அண்ணா நேரில் ஒரு பங்களா சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். பீட்சாஸ். இதுதான் 45 மினிட்ஸில் வருதா? சாரி மேம், வர வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆஹா, கொஞ்சம் லேட்டா? சாரி, பட் த பீட்சா இஸ் ரியலி ஹாட். ஓகே ஃபைன், கம் இன். ப்ளீஸ் கீப் தட் ஹியர். சாரி மேடம். அதை இங்கே வைங்கன்னு சொன்னேன். ஓ, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வாட்ஸ் த பில் அமௌண்ட்? இட்ஸ் 435 மேடம். ஓகே, 1 minute. ஐயோ, 1000 சேஞ்ச் இல்லை மேடம். வரும்போது சேஞ்ச் கொண்டு வர வேண்டாமா? இல்லை, ஆக்சுவலாக 500க்கு இருக்கு.
1000 கொண்டு வரல. சாரி மேடம். வந்ததுலேருந்து நிறைய சாரி கேட்டுட்டீங்க. சாரி மேடம். சரி 4:35 தானே? 1 sec. மேடம், நான் வேணா ரெஸ்டாரண்ட் போய் சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டுங்களா? இல்லை வேண்டாம், நான் மேலே இருக்க பார்க்குறேன். உங்களுக்கு சீஸ் தேடுறதுக்குள்ள பீட்சாவே கோல்ட் ஆகிடும். கிவ் இட் டு மீ, I'll put in the hot pack. ஷூர். Thanks. Give me a minute. மேடம், மேடம், எங்க இருக்கீங்க மேடம்? மேடம், என்னாச்சுங்க? ஹலோ, மேடம், மேடம் எங்க இருக்கீங்க? மேடம், மேடம்,
இந்த கால் செய்வதற்கான போதிய பேலன்ஸ் உங்களிடம் இல்லை. தயவு செய்து Call me, no. Please, no. Call me. திளைக்குதே யாருது? சார் சார் ஹெல்ப் சார் சார் இங்க பாருங்க சார் 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 ஹெல்ப் சார்
சார் சார் காப்பாத்துங்க சார் சார் ஹலோ ஹலோ சார் சார் ஸ்மிதா சார் உள்ள லாக் ஆயிருக்கு சார் 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 கேக்குதா சார் சார் கேக்குதா சார் சார் ஹலோ சார் 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 கேக்குதா சார் ஏய் யாரா நீ ஸ்மிதா இங்க அவளோட போன் நீ எடுக்கிற சரிங்க மேடம் சார் நான் பிஸா டெலிவரி பண்ணுங்க சார் சரிங்க மேடம் யாரோ என்னது பிஸ்ஸா டெலிவரி பண்ண வந்தியா ஆமா சார் என்னடா கதை விடுற 2 பேர் செஞ்சு நான் ஊருக்கு போனதை நினச்சிக்கலாம் இல்ல சார் எங்கடா காலத்தர சார் உள்ள லாக் ஆயிருக்கு சார் எப்படி சார் அவகிட்ட சாவியை போட்டு திறக்க சொல்லு நான் சொல்றேன் எங்கடா ஸ்மிதா சார் 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 மேடம் யாரோ கொன்னுட்டாங்க சார் கொண்டுட்டாங்களா ஆமா சார் கையும் கழுவுமா மாட்டினது உள்ள இருந்து கதையாடா சொல்றீங்க போன காத்த உடச்சிட்டு வந்தேன் 2 பேத்துக்கும் சாப்பிட்டு அவளை கொண்டாட்டி ஐயோ ஐயோ சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் ஏய் முதல்ல கதவு திறமி சார் நான் பிஸா டெலிவரி பண்ணேன் சார் மேடம் வந்து வாங்க சார் ஏய் அவளை கூப்பிடுற முதல்ல சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் கதவு திறக்க போறியா இல்லையா யோ அரியட்ட கேள சொல்றது கொஞ்சம் கேளுடா ஐயோ சார் சாரி சார் சார் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்ன சார் நான் பிஸா டெலிவரி பண்ண வந்தேன் சார் வெளியே கூட பைக் நிற்கும் பாருங்க சார் ஆமா வண்டி நிக்குது ஆமாம் சார் நான் பிஸா டெலிவரி பண்ண வந்தேன் சார் மேடம் தான் சார் வந்து வாங்கினாங்க கேஷ் கொண்டு வந்துட்டு மேலே போனாங்க சார் கொஞ்ச நேரத்தில் போய் பார்த்தா செத்து கிடந்தாங்க சார் அவங்கள யாரோ கொன்னுட்டாங்க சார் கொண்டுட்டாங்க ஆமாம் சார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா அவங்க பணத்தை காணும் சார் 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 உள்ளே யாரோ இருக்காங்க சார் சார் எல்லா கதவும் போட்டிங்க சார் என்ன காப்பாற்றுங்க சார் கரெக்ட் வரல சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சரி பண்ணி முதல்ல கதவு திறக்க சார் எல்லா கதவும் பூட்டியிருக்கேன் சார் எப்படி சார் 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 ப்ளீஸ் சார் நீ ஒன்று செய் இந்த ஹாலில் டிவி கடியில் ட்ராயர் ஓப்பன் பண்ணி பாரு இல்லை சாவி இருக்கா பாரு பார்த்துட்டேன் சார் இருக்கா சார் இல்லை சார் அந்த ஹாலில் ஒரு ஈஸி சேர் இருக்கு பாரு அங்கே ஒரு 2 பொம்மை இருக்கா அங்கே ஒரு சின்ன பவுல் இருக்கும் அதில் கேட்க பாரு இருக்கா சார் இங்கே இல்லை சார் இல்லையா நீ மேலே போ போனியா போகிறேன் சார் போயிட்டியா வந்துட்டேன் சார் அங்கே டைரி ஹால் இருக்குல்ல அது தாண்டி லெஃப்ட்ல கார்டா இருக்கும் அங்கே போ போனியா போயிட்டேன் சார் அந்த ரைட் சைடில் 2வது ரூம்குள்ள போயேன் சார் ரைட் சைடில் 2வது ரூம் போயிட்டியாடா போயிட்டு சார் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தெரியுதா இருக்கு சார் அதில் முதல் ட்ரா ஓப்பன் பண்ணு என்ன இருக்கு என்ன இருக்கு சார் கண்டு சார் அது கடையில் ஒரு கிளாத் இருக்கு எடுத்து பாரு ஓகே சார் சாவி இருக்கா சார் நிறைய சாவி இருக்கு சார் அதில் பிளாக் கலர் கிச்சன் போட்டது சீக்கிரம் சாவி எடுத்து கீழே வந்துடும் ஓகே சார் ஓகே சார் சார் தரமாடிங்க சார் 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 வெளியே பிடிங்க சார் சார்
எவடா அது? எவடா? எங்கடா இருக்க? மாட்டேன், செத்தடா. வரலாறு நான் பாடும்போது ஹலோ ஹலோ யாரு? ஏ யாரா? அனு அனு டேய் அனு தாண்டா பேசுறேன். ஏய் அனு உனக்கு அப்படி இந்த எந்த நம்பர் கால் பண்ண? என்னடா உளற? உன் செல் நம்பர் தான் கால் பண்ண.
ஏசலுக்கு கால் பண்ணியா? இப்போ 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 ஏசல பேசிட்டு இருக்க? ஐயோ ஆமா, கால் மீ அர்ஜென்ட்னு மெசேஜ் அனுப்புனேன். அப்போலேருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. இப்பதான் கிடைச்சது. ஐயோ அனு அனு ப்ளீஸ் அனு, உண்மை சொல்லி ஏசலுக்கு பேசிட்டு இருக்க நீ? மைக்கேல், என்ன போதில் இருக்கியா? இல்ல அனு, நான் ஒரு வீட்டில் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க பழைய பிஞ்சு போன ஃபோனில் பேசிட்டு இருக்க நீ இப்போ. ஏ மைக், சும்மா விளையாடாத. இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபன்னி. ஏய் நம்ப அனு, ஐ அம் ட்ராப்ட் இன் ஹவுஸ். என்ன நடக்குதுன்னே புரியல. 2 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்க பணம் கூட இப்போ இல்லை. என்ன பண்ண தெரியல. மைக் மைக் மைக், ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பொறுமையா சொல்லு, என்னாச்சு? ஆக்சுவலாக நான் பீஸா டெலிவரி பண்ண வந்தேனா? Something is seriously wrong. அனு ப்ளீஸ் அனு போலீஸ் கால் பண்ணுறீ ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாற்று. ஓகே ஓகே ஓகே. லேக் ரோட் தானே சொன்னேன்? ஆமாம் 23 லேக் ரோட், வெளிக்கூட பைக் நிற்கும். ப்ளீஸ் அனு மைக்கேல், நீ பயப்படாத. தைரியமா இரு. நான் உடனே போலீஸ் கால் பண்றேன். காப்பாற்று அனு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அனு மைக்கேல், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க? இல்ல அனு, அதெல்லாம் தனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். என்னது? நோ வே. மைக்கேல், நான் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் தான் கால் பண்ணேன். ஐயோ மைக்கேல், அங்க என்னமோ நடக்குது. நான் எந்த நம்பர் கால் பண்ணாலும் அந்த போனுக்கு தான் வருது. அனு செத்து போச்சு சொன்னால அந்த பொம்பளை, அவன் டவல் சேஞ்ச் என்னமா இருக்குடி, பயமா இருக்குடி. மைக்கேல் மைக்கேல், பதட்டப்படாத. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். டேக் டீப் பிரெத்ஸ். டேக் டீப் பிரெத்ஸ். டோன்ட் பேனிக். மைக்கேல், நான் இப்போ நேர்ல போய் போலீஸை கூட்டிட்டு வரேன். நீ அது வரைக்கும் தைரியமா இரு. ஓகே, டோன்ட் கிவ் அப். நான் இன்னும் 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். பயந்து வா, அழிஞ்சிருவாண்டா. மைக்கேல், பி ஸ்ட்ராங். சீக்கிரம் ஓடி, சீக்கிரம் ப்ளீஸ். மைக்கேல், நான் கண்டிப்பா வந்துடுவேன்.
ஹலோ ஹலோ மைக்கேல், யாரு? டேய் சண்முகம் பேசுறேன்டா. சார் 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 ஹலோ, என்னடா டெலிவரி வரலன்னு கஸ்டமர் ஃபோன் பண்றாரு. லட்சுமி வேற இல்ல இன்னும் வீட்டுக்கு வரலன்றா. இல்ல ஃபோன் வேற போக மாட்டேங்குது. எங்கடா இருக்க? நான் டெலிவரி திட்ட மாட்டிட்டேன் சார். டெலிவரி? சார் ஹலோ, ஏய் ஒண்ணு சரியா கேட்க மாட்டேங்குது. சார் நான் டெலிவரி எங்கடா இருக்க? எதுவும் மாட்டிட்டேன் மாட்டியா? சார். என்னது வீட்ல? ஹலோ ஹலோ சார் கேக்குதா சார்? ஹலோ, என்னடா ஏதோ திணறி பேசுறேன். பைக்ல கீழே எங்க உந்து கடை போய் பாருங்கடா. ஐயோ இல்ல சார். சார் சார் கேக்குதா சார்? சார் சார் நித்யா என்னாச்சு? அங்க ஏன் சுவிட்ச் போடியா? யோ உள்ள ஆள் இருக்காயா? யாரா அது? யாரா?
யார் சார் மென்டலாக இருப்பானோ? சார் உள்ள போயிருக்கு சார். சார் வாங்க சார், போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் சார், போயிடலாம் சார். வாங்க சார். சார் சார் உட்கார். உட்கார். உட்காரு. சார், உள்ள போயிருக்கு சார். சார் போயிடலாம் சார். நான் கேளுங்க சார். ஹலோ சார். சார் நாங்கள் ஸ்மிதா பங்கல் சைடு ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ளே ஏதோ ஆள் நடமாட்டம் தெரிஞ்சு உள்ளே போய் பார்த்தா ஒரு இன்ட்ரூடர் இருக்கேன் சார். இல்லை சார், ஆள் பார்க்குறதுக்கு ஒரு ஹோட்டல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் சார். மென்டல் மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் சார். இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். நீங்கள் இமீடியட்டாக வண்டி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுவோம் சார். ஓகே சார். ஓகே சார். சார் முதல்ல இங்கே போயிடலாம் சார். சார் போயிடலாம் சார். யோ ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணியா? ஏய் சார் இந்திரா. சார் என்ன சார் செக் பண்ணுறீங்க? நான் சொல்லி தான் சார் நீங்கள் எங்கேயே வந்தீங்க. கேட்டீங்களா சார்? இவர் சொல்லி நம்ம வந்தோமா? சார் நான் இல்லை சார், அண்ணன் சொல்லி வந்துருப்பீங்க சார். ஏய் நசன்னு பேசிக்கிறத. உட்காரு. உட்கார். சார் ஒன்றும் இல்லை சார், கிளியர் சார். சார் அனுங்க சார். ஆ யாரு? அனு சார். அனுதா சார் ஸ்டேஷன் உங்களை இன்ஃபார்ம் பண்ணிப்பா. அப்படிலாம் யாரும் வரல சார். சார் உங்கள் ஃபோன் சார், ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். சார் ப்ளீஸ் உங்கள் ஃபோன் கொடுங்க சார். சார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் சார். அனு சொல்லாமல் நீங்கள் எப்படி சார் இங்கே வந்தீங்க? நாங்கள் எப்படி வந்தோன்னு சொல்லணுமா? போலீஸில் வச்சு வீட்டுக்குள்ள நீ எப்படா வந்த? போலீஸ் சீல் வச்ச வீடா? சார் இந்த வீட்டில் ஆள் இருந்தாங்க சார். ஐயோ நான் மென்டல் இல்லை சார், எங்கேயும் ஓடி போக மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்க சார். ப்ளீஸ் சொல்லு. பிஸா டெலிவரி பண்ண வந்தேன் சார். ஒரு லேடி வந்து வாங்கினாங்க சார். எனக்கு கொண்டு உள்ள வைக்க சொல்லிட்டு கேஷ் கொண்டு வந்துட்டு மேலே போனாங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டது சார். என்னன்னு பார்க்கலான்னு மேலே போனேன் சார். அங்கே போனால் அவங்களை யாரோ கொண்டுட்டாங்க சார். எங்க? மேலே சார். நான் பார்த்தேன் சார், நான் பார்த்தேன் சார். நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க சார். போயா. நீங்கள் வாங்க சார். சார் என்ன சார் இது? தெரியல. போலீஸ் மேப்பு. சார் கொலை நடந்த இடத்த பூரா கரெக்டாக காட்டுறான் சார். கொலையை நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறான் சார். இவன் மென்டல் கிடையாது, அக்யூஸ்ட் நினைக்கிறேன். யோ வீட்டை சுற்றி ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணியா? சரிங்க சார். சார் இந்த வீட்டில் என்ன சார் நடந்துச்சு? சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 4 கொலை நடந்த வீடு. ஊரே இந்த கேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. தெரியாத உனக்கு? இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. எவிடன்ஸ்லாம் உள்ளே இருக்கு. நீ எப்படா உள்ளே வந்த? சார் உண்மைதான் சார், நான் பீஸா டெலிவரி பண்ண தான் சார் வந்தேன். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த 3 பேரும் இங்கே பார்த்தேன் சார். அந்த 3 பேரோட ஆஃப் இங்கே இருக்குது சார். சார் இங்கே இருக்க வேணாம் சார், வாங்க சார் போயிடலாம் சார். சார் ஸ்டேஷன் கூட வாங்க சார் ப்ளீஸ் சார். சார் சார் 3 கொலையா 4 கொலையா சார்? 4. 4வது யார் சார்? ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு சின்ன குழந்தை, அப்புறம் ஒரு பொண்ணு. சார் நான் உள்ள 3 பேர் பாடி தான் சார் பார்த்தேன். 4வது வெளியில் தோட்டத்தில். யார் சார் அந்த பொண்ணு? அது கிரைஸ்ட் காலேஜில் படித்த பொண்ணு. கிரைஸ்ட் காலேஜா? அவங்க பேர்? அவங்க பேர் என்னமோ வருமே. நீ ஏதோ ஒரு பொண்ணு பேர் அடிக்கடி சொன்னியே.
அனுவா? அனு, அதே தான். அந்த பொண்ணு பேரும் அனு தான். ஐயோ சார், ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். ஏன் டென்ஷன் ஆகுற? உன் அணுகிட்ட தானே நீ ஃபோன் பேசி எங்களை வரவழைச்ச? ஆமாம் சார், இப்போதான் கொஞ்சம் நேரம் பேசுங்க சார். அப்புறம் என்ன, அந்த அணு செத்து ஒரு வாரம் ஆச்சு. ஆமாம், இவன் என்ன பண்ணுறா? இவளும் கிரைஸ்ட் காலேஜ் படித்த பொண்ணு தான் சார். ஓ, எந்த பிரான்ச்? எம்எஸ்சி சைக்காலஜி. அவள் அட்ரஸ் என்ன? ராசப்பா ஸ்ட்ரீட். முழு அட்ரஸ் சொல்கிறா. 34 ரோஹிணிலம், ராசப்பா ஸ்ட்ரீட். ஏன் சார் கேட்குறீங்க? சார் பயமாக இருக்கு சார், யானுக்கு ஒன்றும் இல்லையே சார். நீ என்ன வேணும் அவளுக்கு? ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணோம். ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க? ஆமாம், அப்போ ஃபோன் கேட்டி எதுக்கு? அவளுக்கு ஃபோன் பண்ணுறது தான் சார். லாஸ்ட்டாக பேசினப்போ அவள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா சொன்னான். அவள் சொல்லுறது நீங்களே வந்தீங்கன்னு நினச்சேன் சார். ஃபோன் கொடுங்க சார். என்ன சார், நம்பர் உபயோகத்தில் இல்லைன்னு வருது. உன் பேர் மைக்கேல் தானே? மைக்கேல் கார்த்திகேயன், சொந்த ஊர் மதுரை. உங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? உட்காரா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி செத்து போன பொண்ணுக்கு ஃபோனை போட்டா எப்பறம் லைன் கிடைக்கும்? நீ சொல்கிற அனு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே வீட்டில் செத்து கிடந்தா. மர்டர். சாகும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. இல்லை சான்ஸே இல்லை சார். என் அனுவா இருக்க சான்ஸே இல்லை சார். நான் இப்போதான் பேசுகிறேன், இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசுகிறேன். இதை வளராதீங்க சார். என்கொயரி பண்ண உன்னை தாண்ட 5 நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கடா எஸ்கேப் பண்ண? சார் ஒரு இல்லை செக் பண்ணிட்டேன் சார். ஒரே ஒரு பைக் மட்டும் தான் நிற்கிது. அது இவன் பைக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது. ஸ்டேஷன் கூட்டு போய் உரிச்சோம்னா எல்லா உண்மையும் கேட்கக்கூடாது சார். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லையா, நம்ம தேடிட்டு இருக்கோம்ல. மைக்கேல் இவன் தான் அது. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்னடா உத்தம மாதிரி அழுதுகிட்டு இருக்க? இல்லை, யானுல சாலு அவ சொல்லிதான் நீங்களே இங்கே வந்திருக்கணும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு அவன் வீட்டில் இருக்கணும். நான் போறேன். ஹலோ 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 வேற ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. கஷ்டம் என்ன பதில் சொல்கிறீங்க? ஹேய்
மைக்கேல் எங்கடா சொல்லுங்க நீ ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு ஃபோன் கொடு ஃபோனை கொடு என்னடா ஃபோனை கொடு அவனுக்கு மேல போன சொல்றா என்னாச்சு? என்ன ஆச்சுடா? நார்த் பண்ணுவாங்க அனுவ காணோன. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அனு செத்துட்டான்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. காணோன. டேய் அவள காணோன. ஒண்ணும் இல்ல. இல்லனே. முதல்ல ரெஸ்டாரண்ட் வா. போய் தேனுனே. அனு போய் தேனுனே. முதல்ல வா. ஏய் இல்லனே. சாத்த நான் பேச சொல்றேன். நான் பேசுறேனே. நான் பேசுறேனே. நான் பேச சொல்றேன். மைக் நில்லுடா சொல்றேன்டா. நான் போற சொல்றேன்ல. டேய் என்னடா கை வைக்கிற? நான் போறேன்டா. சொல்லிக்கிட்டே இருக்க. வேணாண்ணே. ஏய் விட்றா. விட்றா அவனை. சொல்றேன். சொல்லல. வேணாடா. அனுபவத்தை என்ன காணோன அவள என்னை காப்பாற்ற தான் போலீஸ் கூப்பிட்டு போனேன். என்னாச்சுன்னே தெரியல. ஊரெல்லாம் அவ்வளோதான் தேடிட்டு இருந்தேன். அப்போதுலேருந்து வந்தாங்க. அனு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சரி நான் உன் பேக் எங்க? டேய் உன் டெலிவரி வண்டி பீஸா பேக் அதெல்லாம் எங்க? பேக் 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 அந்த வீட்டில் தான் சார் இருக்கு. என் வண்டி கூட அங்கேயே விட்டு ஓடி வந்துட்டேன். நானும் அங்கேயே சேர்த்துருக்கலாம். அந்த 3 பேரும் என் கையில் என் முதுகில் என்ன அப்படியே அங்கேயே கொண்டு இருக்கலாம். அந்த 3 பேர் தான் சார் யானோ ஏதோ பண்ணிட்டாங்க. பத்திரமா இரு மைக், நான் வந்துடுறேன்னு சொன்னேன் சார். சார் நான் இன்னைக்கு உங்கள் பொண்ணு பார்த்தேன்ல, அதுலேருந்து எதுவுமே சரியில்லை சார். என் சந்தோஷம் போச்சு, என் நிம்மதி போச்சு, என் தூக்கம் போச்சு, என் அனுவும் போயிட்டேன். அனு வயிற்றுல என் குழந்தை சார். எங்க குழந்தை சார். சார் எனக்கு என்னமோ உங்கள் பொண்ணு பிடிச்சாட்டுக்கு அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன் சார். அவளே சார். நான் போய் நித்யான்னு கூப்பிட்டேன். அவன் என்னை பார்த்தது அப்படியே உங்கள் பொண்ணு பார்த்த மாதிரி சார். மைக்கேல் என்னாச்சு? போய் தண்ணி எடுத்துறா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பேசாம போலீஸ் கிட்ட போயிடுவோமா? ஏய் போலீஸ்க்கு போகிற மேட்டரா இது? டேய் அவன் சொல்கிற பங்களா அங்கே இருக்கு. ஸ்மிதா பங்களா, அண்ணா நகர். அதை ஒரு பேய் பங்களான்னு தான் சொல்லுவாங்க. பேசாம அந்த பங்களாக்குள்ள பூந்து பார்த்துருவோமா?
அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. அவன் சொன்னதை நீ கேட்டல, என் பொண்ணை பிடிச்சிருக்கிற நித்யா தான் இவனையும் எதுவும் செஞ்சிச்சான்னு தெரியல. அப்படி என்னதான் பாவம் பண்ணணும் அந்த நித்யாசன் எனக்கு. என் பொண்ணு அன்னைக்கு அவனை முறைச்சி பார்க்கும்போது அப்படி ஒரு உக்கரம். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட அவன் பயந்துட்டே தான் பார்ப்போனா. பாவம் எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. இப்போ என்ன பண்ண சித்தப்பா? முதல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி பைக் இருக்கான்னு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி அப்புறமா யோசிச்சு முடிவெடுப்போம். ஏய், அவன் அணுங்கிறானே, உனக்கு தெரியுமா அவளை? அவளை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கான். கல்யாணம் கூட பண்ணேன்னா, கர்ப்பமாக இருக்கான்னு கூட சொன்னான். இன்றைக்கி அவனை பிடிச்சப்போ கூட என் மொபைல் வாங்கி அவளுக்கு தான் ட்ரை பண்ணான். அப்புறம் தான் ஒரு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு எங்களை அடிச்சுட்டு ஓடனான். முதல்ல அந்த அணு எங்கே இருக்கான்னு தேடுங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட தேட சொல்லுவோம். ஆனால் ஜாக்கிரதை, நம்மளை எதுவும் விசாரணை இழுத்துறாம. டேய், அவனை ஒரு ரூம்லேயே தங்க வச்சுக்க. கொஞ்ச நாளைக்கு அவனை தனியாக அங்கே விட்டுறாதீங்க. வாடா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே வா போலாம். வாடா. ஒன்றும் ப்ராப்ளம் வராது நமக்கு அப்படின்னு. இல்லை அதுக்கப்புறம் இப்போ கேட்குறது ஒரு நிமிஷம். ஏய், என்னாச்சு மை? தெரியல, மூச்சு ப்ரீத் பண்ணு, டீப் ப்ரீத் பண்ணு. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2 மாதம் சார். ஓ, 2 மாதம் தானா? பொண்ணோட அம்மா வீட்டில் கேட்டிங்களா? சார், உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை சார். இப்போல்லாம் பொண்டாட்டி ஓடி போகிற கேஸ் மாதத்துக்கு 4 வருது. இங்கே ஒரு கையெழுத்து போடு. என்ன ஆச்சுன்னா, பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்ட புருஷங்காரன் பொண்டாட்டியை சாவச்சிட்டு தான் குழந்தையும் சுட்டு கொண்டுட்டு தானும் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு பூட்டி தான் இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டில் ஏதோ பேய் இருக்கிறதா நம்புகிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட 2 போலீஸ்காரங்க அந்த வீட்டு லேண்டில் செத்து கிடந்திருக்காங்க. இதுவரையிலும் எப்படி செத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட அந்த கேஸ் இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. இவ்வளோ தான்ப்பா அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ். இந்த சின்ன பொண்ணு சொன்னியே, அது பேர் நித்யாவா? அந்த அம்மா பேர் ஸ்மிதா, குழந்தை பேர் விசாரிக்க சொல்கிறேன். அன்றைக்கி டாக்டர் எழுதி கொடுத்தாருல இன்ஹேலர், வீசிங் ஜாஸ்தியாகும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கோ. எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும்ல? தெரியும். தேங்க்ஸ். சரி, நான் குளிச்சுட்டு வரேன். இந்த வீட்டு வாட்ச்மேன் சரியான குடியார பையன் சார். அவன் தான் அவுட் ஹவுஸ் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்குறான். மைக்கேல் தம்பி தான் அப்பப்போ அங்கிட்ட இங்கிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நான் அவ்வளோதான் பார்த்ததில்லை. 2 பேர் மதுரையில் அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்காங்க. அவன்கிட்ட கேட்டதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமத்துலேருந்து வந்துட்டாங்களாம். அவன் கல்யாணம் பண்ணது கூட ஆசிரமத்தில் யாருக்கும் தெரியாதான். காலேஜில் விசாரித்தேன். 2 மாதத்துக்கு முன்னாடி அரியர்ஸ் அப்ளிகேஷன் வாங்குறதுக்காக வந்தாலாம். அதுக்கப்புறமேல எந்த கான்டாக்டுமே இல்லையா. தெளிவாக ஒன்றும் தெரியல. குழு எதுவும் கிடைக்கலன்னு வெய்யி, விசாரிக்கிற விதமே தனியாக இருக்கும். இந்த பயலே அவளை கொண்டு போச்சிருந்தானா? சார், இப்படிப்பட்ட பையன் இல்லை சார் அவன். ஏய், அவன் கை குழந்தையே அடித்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வேற. அனு எங்கேயும் போயிருக்க மாட்டேன், நிச்சயம் கிடச்சிருவான். தபர், நீ முதல்ல அந்த ரூம் விட்டு வெளில வா. அங்கேயே இருந்தீங்கன்னா இப்படி தான் ஏதாச்சும் தோணிக்கிட்டே இருக்கும். முதல்ல நீ வேலைக்கு வரணும், அப்போ தான் ஏதாச்சும் டைவர்ஷன் கிடைக்கும். ஹலோ, பீட்சா. அண்ணா, அண்ணா,
என்னடா உள்ள கருப்பா இது உருவண்ண. என்னடா சொல்ற நீ? உள்ளண்ண. யாருமே இல்லையாடா? போ போடா. அன்னைக்கு இந்த கொட்டியோக்கன் டெலிவரி போனல ஒரு 10:30க்கு. அப்போ திடீர்னு ஒரு மாதிரி காத்தடிச்சுது. எனக்குள்ள என்னமோ போன மாதிரி ஒரு மாதிரி வாடை. அப்படியே பயந்துட்டேன். தயவு செஞ்சு லேட் நைட்டாக பாண்டி அனுப்புறீங்களா? Sure. மைக் ஓகே தானே? இங்கே ஏதோ ரத்தம் வருதான் பாருங்க. ஒன்றும் இல்லையாடா? இந்த பக்கம் நிஜமாலுமே ஒன்றும் இல்லைடா. ஒன்றும் இல்லையா? திடீர்னு பயப்படுறான். அந்த பொண்ணை நினச்சி அழுகுறான். முதுகில் ரத்தம் வரதாலாம் பார்க்க சொல்கிறான்ப்பா. ரூமில் அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குதுப்பா. அந்த பொண்ணை பற்றி ஏதாவது நியூஸ்? ஆனால் அவன் ரூமை காலி பண்ண போகும்போது அங்கே பொண்ணு இருந்ததுக்கான அடையாளம் எதுவுமே இல்லைப்பா. என்னடா? ஆமாம். எவ்வளோ நேரம் பாடியை கிளியர் பண்ணுறதா வேணாம். கிட்டே வராது. தள்ளு 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 தள்ளு. ஏய் இல்லையா இல்லையா? சரி சரி நாங்கள் நகரு. அழாதடா, அதான் அவங்க இல்லை. பிரிமா நித்யாங்கிற சின்ன பொண்ணுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய கெடுதல் பண்ணியிருக்கீங்க. அவளோட ஆவிதான் உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக ரத்த வெறி பிடிச்சி ரொம்ப உக்கரமாக தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. இது வரைக்கும் நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவளோட ஆட்டம் தான். அவளோட இடத்துக்கு உங்களை வரவழைக்கிறதுக்காக அவள் ஆடுற ஆட்டம். அந்த ஆண்டவனோட அருளோட முறைப்படி அந்த ஆவியை அடக்கணும். இல்லைன்னா இதே மாதிரி துர்சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளோ ஏன் துர்மரணமே கூட நிகழலாம். நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மலையாள மாந்திரிகர் ஒருத்தர் இருக்கார். ஆவி அடக்கிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். அவரை வரவழைச்சி வர்ற பௌர்ணமிக்கு நல்ல ஒரு பூஜை பண்ணிடுவோம். அன்றைக்கி ஆர்டர் வந்தது இந்த ஏரியாவிலேருந்து தான். ஆனால் ஆர்டர் வந்த வீட்டுக்கு அவன் போகல. அவன் சொன்ன மாதிரி பைக் இந்த வீட்டு வாசலில் தான் கிடந்துச்சு. அப்போ அவன் சொல்கிற மாதிரி பேக் இது உள்ளதாக இருக்கணும். பேசாமல் இப்போ உள்ள போய் எடுத்துருவோமா? பயமாக தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறது? யோ, ஏற்கனவே 2 பேரை போட்டு பார்த்துருச்சு. அவசரப்படாத. இருந்தால் உள்ள தானே இருக்கணும். கேரளாலேருந்து ஆள் வராங்க. பௌர்ணமி அன்னைக்கு பூஜை போட்டு அவங்கள வச்சு உள்ளே போயிடலாம். அவனுக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, போய் சொல்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் எதையோ பார்த்து பயங்கரமாக பயந்துருக்கான். யாரோ அணுன்னு ஒரு பொண்ணை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். அணுங்கிற பொண்ணு கிடைக்கலனா அவனை நார்மல் ஆக்கிறது ரொம்ப கஷ்டம். அணுங்கிற பொண்ணு நிஜமாவே இருக்காளா? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன் சார்? அந்த பொண்ணே ஒரு கற்பனையாக இருக்கலாம், அமானுஷ்யமாகவும் இருக்கலாம்.